Okay, good morning. So today we can see about a case study on OA, that is the osteoarthritis knee. So mainly osteoarthritis patients age group between 40 to 60. So mainly causes that is obesity and any diabetic mellitus. So idella main causes are. So these causes will leads to the OA, osteoarthritis knee varukku chance jaasti irukku. Mostly females only affected by this disease, and so assume this is a OA knee patient. So OA knee patient da nam vechikalam. So இவங்களுக்கு பார்த்தோம்னா mostly age 45 years old. So இங்க mainly இவங்க என்ன occupation பார்த்தோம்னா watchman. So prolonged அவங்க ஸ்டாண்டிங் இருக்கனால ஸோ இவங்க வாட்ச்மேனாக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் பர்சன் கம்ப்ளைண்ட் மெயின்லி அஃபெக்டட் பை மெயின்லி பெயின் ஓவர் தி லெஃப்ட் நீ. ஓகே, ஸோ மெயின்லி பெயின் ஓவர் தி லெஃப்ட் நீ. ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் நீல பெயின் இருக்கனால இவங்க வந்து ஷீ கம்ஸ் நியர் பை பிசியோதெரபிஸ்ட். ஸோ பிசியோதெரபி பக்கம் வராங்க. ஸோ இவங்களுக்கு நீ பெயினால வந்திருக்கனால ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் டயக்னோஸ்டு டியூ டு பை தி எக்ஸ்ரே. ஸோ ரேடியோகிராஃபிக், அதாவது எக்ஸ்ரே மூலமாக தான் ஃபர்ஸ்ட் ஓஏ இருக்குது இல்லையான்னு கண்டுபிடிக்கும். ஸோ கிரேடிங் 4 கிரேட் இருக்கு. ஸோ அந்த கிரேட் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். So first he had a second grade. So second grade OA இருக்கனால இப்போ நம்ம கிட்ட வந்திருக்காங்க. So left side OA diagnose பண்ணியாச்சு. So on observation, so இவங்க பார்த்தோம்னா mainly obesity இருக்கவங்களுக்கு தான் வரும். So he had a obese body and also present in that knee swelling is present, redness also present. So and also muscle wasting you can see in the quadriceps muscle. ஸோ குவாட்ரிசெப்ஸ் மசிலும் வீக்னஸ் ஆக ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வெல்லிங் நல்லாவே அப்சர்வேஷனில் பார்த்தாலே தெரியும். அண்டு அப்புறம் டிஃபார்மிட்டி வந்து எதுவுமே இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. பட் ப்ரொலாங்காக கிரேட் 4 போயிடுச்சுன்னா அவங்க வந்து நான் என்ன டிஃபார்மிட்டி வரலாம், பவுல் லெக் நீ டிஃபார்மிட்டி இல்லை நாட் நீ டிஃபார்மிட்டி. மோஸ்ட்லி பவுல் லெக் டிஃபார்மிட்டி தான் மோஸ்ட் காமனாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து இப்போ அடுத்த பால்பேஷன்ல பார்த்தோம்னா வார்ம்த் வந்து கண்டிப்பா பிரசண்டா இருக்கும், வார்ம்த் கண்டிப்பா இருக்கும். அந்த பால்பேஷன்ல இது வந்து மசில் வேஸ்டிங் போயிருக்கனால கண்டிப்பா வந்து ஃபிளாபியா இருக்கும், மசில் டோன் வந்து ஃபிளாபியா இருக்கும். ஸோ ஆன் எக்ஸாமினேஷனை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வி கேன் சி அபவுட் தி ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரெண்டு என்னென்ன ஆக்ஷன்ல இருக்கு, flexion and extension, only 2 action. So அந்த ரெண்டுக்குள்ள அந்த மசில்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ யாராவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீ வந்து கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லேட்டரல் கண்டக்டை ஸ்கீமரை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போட நீ ப்ளஸ் பண்ண மாதிரி ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஸோ ஓகே. ஸோ ஃபல்க்ரம் ஸோ லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி நீல இருக்கணும். அதே மாதிரி மெயின்லி ஸோ இது வந்து நீ ஃபிளெக்ஸ் பண்றதுனால மூவபிள் ஆர்ம் வந்து டியூ டு தி லேட்டரல் சைடு ஆஃப் தி ஃபிபுலா சைடு தான் இருக்கணும். ஃபிக்ஸ்டு ஆர்ம், ஸ்டேபிள் ஆர்ம் பார்த்தோம்னா ஃபிக்ஸ் இன் தி லேட்டரல் சைடு ஆஃப் தி தை, அதாவது ஹியூமரஸ் வந்து ஃபீமருக்கு சைடு இருக்கும். ஸோ இப்போ ஃபிளெக்ஸ் பண்ண சொல்லலாம், ஃபிளெக்ஸ் பண்ணுங்க. ஸோ நீ ஃபிளெக்ஸ் ஆகணும்னே. ஸோ இதான் நீ ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஓஏ நீ பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து மோஸ்ட்லி கம்மியாக டிக்ரீஸாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மசில் பவர். ஸோ மசில் பவர் யார் பண்ணுறோம்? ஸோ மசில் பவர் வந்து ஹை சிட்டிங்ல தான் பண்ணணும். காலை வந்து லைட்டாக கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு வந்து இப்போ ஆன்டி கிராவிட்டி ஸ்ட்ரைட்டாக வருது, அதனால மசில் பவர் வந்து ஒரு 3 இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து கொஞ்சம்
நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலில் கற்றுக்கோங்க. அவங்களால வந்து ஃபுல்லாக போக முடியல, லைட்டாக தான் போகுது, அதனால வந்து 3+. ஸோ இது வந்து 3+. ஸோ மசில் பவர்ஸ் 3+. ஸோ மசில் டோன் ஃபிளாபியா இருக்கும். ஸோ வீக்னஸ் வந்து என்ன, குவாட்ரிசெப்ஸ் மசில் வீக்னஸ் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட். ஸோ மெயின்லி ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது வேக்ஸ் தெரப்பி. ஸோ வேக்ஸ் தெரப்பி 10 to 15 மினிட்ஸ் நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஸோ பெயின் பார்த்தோம்னா மோஸ்ட்லி குவாட்ரிசெப்ஸ் மசில் பெயின் இருக்கும். ஸோ நம்ம டென்ஸ் வைக்கலாம். லேட்டரல் சைட்லேயே நமக்கு பெயின் அவங்களுக்கு பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல டென்ஸ் வைக்கலாம். டென்ஸ் டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். ஸோ அது பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா குவாட்ரிசெப்ஸ் மசிலுக்கு வந்து என்னென்ன தெராபல் எக்ஸசைஸ், இல்லைன்னா ஹைட்ரோதெரப்பி, அடுத்தது சாண்ட் பேக். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ பேஷண்ட் வந்து அப்போ பெயின் வந்து ஃபீல் பண்ணுறது.